Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 10th Maths Unit 1 Relation and Functionsல example 1.1 பார்க்கலாம். If A என்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க and B கொடுத்துருக்காங்க, then find A cross B and B cross A. If A cross B equal to B cross A, if not Y. Then third, show that n of a comma b equal to n of b comma a equal to n of a cross n of b அப்படின்னு 3 டிவைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன ஃபைன் பண்ணோன்னா ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏ வந்து நம்ம எழுதிக்கிறோம், கிராஸ் பியோட வேல்யூ எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட்டுன்னு சொல்வதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை ஒன்றொன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்பரை இந்த பியோட எலமெண்ட்ஸில் ஒன்றொன்னா மல்டிப்ளை பண்ணி அதை ஒரு செட்டாக நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1, 2 அது ஒரு செட்டு, 1, 3 ஒரு செட்டு, 3, 2, 3, 3 அதுக்கடுத்து 5, 2, 5, 3. ஓகேவா? இதுதான் ஏ கிராஸ் பி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. ஸோ பி கிராஸ் ஏ அதே மாதிரி எழுதலாமா? ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டு என்னென்ன வரும்னா 2 cross 1, அதுக்கடுத்து 2 cross 3, நெக்ஸ்ட்டு 2 cross 5. ஓகேவா? சாரி 2, 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 3, 1, நெக்ஸ்ட்டு 3, 3, நெக்ஸ்ட் என்ன வரும் 3, 5. ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணிட்டோம், பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏவான்னு கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏன் ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதனோட செட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே 1, 2ன்னு இருக்குது, இங்கே 2, 1ன்னு இருக்குது. ஸோ அது வந்து ஈக்குவல் இல்லை. நெக்ஸ்ட்டு 1, 3 இருக்குது, இங்கே 3, 1ன்னு இருக்குது, அதுவும் ஈக்குவல் இல்லை. நெக்ஸ்ட்டு 3, 2ன்னு இருக்குது, இங்கே 2, 3ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள். தேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of bன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ n of a comma b, n of a comma b மீனிங் என்னென்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் செட்ஸ் இந்த a cross b, அதாவது எத்தனை செட்ஸ் இருக்குது. ஓகேவா? a cross bயில் அது இருக்கோ அதுதான் நம்ம வந்து n of a comma bன்னு சொல்லுவோம். ஸோ n of a cross b equal to எத்தனை செட் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ அப்போ 6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா n of b cross a கண்டுபிடிக்கலாம். ஸோ n of b cross a கண்டுபிடிக்கும் போது என்ன பாருங்கள், அதே மாதிரி சேம் 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ 6 இருக்கா? நெக்ஸ்ட்டு n of a cross n of b கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு n of a கண்டுபிடிச்சிக்கலாம். n of a வந்து என்ன இருக்குதுன்னா ஏல போய் பாருங்கள், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 1, 2, 3 இருக்கா? ஸோ n of a வந்து 3. நெக்ஸ்ட்டு n of b ஈக்குவல் டு பியில் எத்தனை இருக்குது, 1, 2. ஓகேவா? 2 எலமெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், n of a cross n of b கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிக்கும்போது இது என்ன வரும், 3 cross 2 ஈக்குவல் டு 6ன்னு வரும். அப்போது இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது 4th ஈக்குவேஷன், இது 5th ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ n of a cross b ஈக்குவல் டு n of b cross a ஈக்குவல் டு n of a cross n of b. ஓகேவா? ஈக்குவலாக இருக்குது, எல்லாமே 6ன்னு வந்திருக்கா? ஸோ n of a cross b ஈக்குவல் டு n of b cross a ஈக்குவல் டு n of a cross n of b. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.